காணாமல் போயிருந்த மனைவிமார்களை கணவன்மார்கள் அழைத்து செல்றதுக்கு முற்பட்ட போது அவர்கள் வர மறுத்ததுனால போலீஸ் நிலையத்துல பெரிய குழப்ப நிலை ஏற்பட்டுள்ள சம்பவம் ஒன்று கண்டியில பதிவாகிருக்கு. வத்தலையைச் சேர்ந்த 34 வயதுடைய பெண்ணொருவர் அவருடைய குழந்தைய கந்தானையில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு பல நாட்களாக கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. அப்போது அந்த பாடசாலையில கடமையாற்றுற 29 வயதுடைய பெண் ஆசிரியர் ஒருவருடன் இவருக்கு காதல் உறவு ஏற்பட்டிருக்கு. இதனால இந்த ஓரின சேர்க்கை தம்பதிகள் தமது வீடுகள்ல இருந்து வெளியேறி தனிமையில வசித்து வந்திருக்காங்க. ஆனால் இந்த விடயம் தெரியாத இந்த பெண்களோட கணவன்மார்கள் அவங்க காணாம போயிட்டாங்கன்னு நினைச்சு வத்தலை மற்றும் கந்தானை போலீஸ் நிலையங்கள்ல போய் முறைப்பாடு அளிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த 2 பெண்களுடைய புகைப்படங்களும் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டு அவர்கள் தேடப்பட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில நேற்று 5ஆம் திகதி கண்டி தலதா மாளிகையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் இந்த பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை போலீஸ் காவல்ல எடுத்து விசாரணைகளை முன்னெடுத்திருக்காரு. அப்போதுதான் இந்த 2 பெண்களும் ஓரின சேர்க்கையாளர்கள் என்றும் இவங்க 1 மாதத்துக்கு முன்பு வீடுகள்ல இருந்து வெளியேறி கண்டியில் சுருகம்போல பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றுல வசித்து வந்துள்ளமையும் தெரிய வந்திருக்கு. பின்னர் இந்த பெண்களை வீட்டுக்கு அழைத்து செல்றதுக்காக அந்த பெண்களுடைய கணவன்மார்கள் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. மனைவிமார்களை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்த கணவன்மார்களுக்கு இந்த செய்தி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் தங்களை பிரிக்க வேண்டாம் என்று போலீசாரிடமும் தனது கணவன்மார்களிடமும் இந்த பெண்கள் அழுந்து புலம்பியுள்ளதோட தமது குழந்தைகள் வீட்டுக்கு வருமாறு அழைத்தும் வர மறுத்ததுனால போலீஸ் நிலையத்துல பெரிய குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போது அதுல ஒரு பெண்ணின் கணவர் அவங்கள வலுக்கட்டாயமாக வேனில் ஏற்றி அழைத்து சென்றிருக்காரு. இதனால மற்ற பெண் வேறு வழி இல்லாம அவங்களோட கணவன் மற்றும் குழந்தைகளுடன் தயக்கத்துடன் அழுது புலம்பியபடி வீட்டுக்கு போயிருக்காங்க. உலகம் முழுவதும் ஓரின சேர்க்கையாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பும் எதிர்க்க வேண்டும் என்று மறுதரப்பும் வாதிட்டு வர சூழ்நிலையில குடும்பங்கள்ல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற சம்பவங்களுக்கு தீர்வு என்னவென்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.